பலி தர்ப்பணம் அப்படின்ற பெயர்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றதுதான் இன்னும் சில நாட்கள்ல கேரளா மாநிலத்துல நடக்க போகுது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நதிக்கரை ஓரங்கள்ல தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வா தான் இது இருக்கும். அது மட்டும் இல்லாம முக்கிய கோவில்களுக்கும் அந்த நேரங்கள்ல பயணம் மேற்கொள்வாங்க. இந்த சூழல்ல தான் இப்போ கேரளா உயர்நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான மனு அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்களுடைய முக்கியமான கோவிலுக்கு கேரள உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. பக்தர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தரணும். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம், உள்ளூர் நிர்வாகம் போன்றவைகளும் உடனடியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பான முறையில் அவங்க அந்த வழிபாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இது எல்லாத்தையுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம செய்து தரணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. பம்பை ஆகட்டும், இல்லாட்டி ஒரு அழுதா, இந்த மாதிரியான முக்கியமான நதிகளும் சரி, இப்ப பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய வயநாடு, அதே மாதிரி கோழிக்கோடு, இந்த மாதிரியான முக்கிய மாவட்டங்களிலும் சரி, நதிக்கரை ஓரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடனடியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு தரணும் அப்படின்ற உத்தரவை கேரள உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறாங்க.